தேர்தல் வாக்குறுதிகளை தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்போ இந்த பழனி நில மோசடிகள் விவகாரம், எதை பேசுபொருளாக மாத்துறோம் அப்படின்றத திமுக தவற விட்டுறாங்களா? இல்லை, அடிப்படையில் நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்கள் எடுத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதற்கு முன்பாக எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டார்கள்னா எதிரில் இருந்த கட்சிகள் கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க 49 எதிர்க்கும்போது காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி 65 வருடம் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. அதிமுக நீங்கள் 77க்கு போகிறீங்கன்னா 5 ஆண்டுகள் அட்லீஸ்ட் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதில் இருந்த அமைப்பினர் அத்தனை பேருமே பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸாக ட்ரெடிஷ்னலாக ட்ரெயின் ஆகிட்டு வந்தவங்க. இப்போ தாவேகா அப்படிங்கிறது அப்படியான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்த ஒரு அமைப்பா ஒரு கட்சியாக இருக்கிறதானா இது அதை விட முற்றிலும் வேறுபட்ட தன்மை கொண்டதாக இருக்கிறது. முதல்ல தாவேகாக்கு இந்த 3 மாதத்தில் ஆன்டி இன்கம்பன்சி வந்துருமானா நிச்சயமாக வராது. 5 ஆண்டுகளே ஆனாலும் கூட அவர் எல்லாத்தையும் செஞ்சு தரலனாலும் பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கக்கூடிய ஒரு கோர் ஓட் பேங்க்கும் தாவேகாவுக்கு இருக்கும். இப்போ அது சிக்கல் அல்ல. நீங்கள் எதை இஷ்யூஸாக கையில் எடுக்கிறீங்க? பல இஷ்யூஸ் கையில் வாய்ப்பாக வந்த போதும் கூட திமுக இந்த 3 மாதங்களில் நிறைய தவற விட்டிருக்கிறது. அது ஒருவேளை அவங்க சில விஷயங்களை சொல்லிடுங்களேன். ஓகே, சென்னைக்கு உள்ளே நடந்த போராட்டங்கள் நடத்தோம்னா விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவங்களுடைய வாக்குறுதியான அந்த 5 ஏக்கரை வச்சு நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணணும்னு எக்மோர் வரைக்கும் போராடினார்கள். இவங்க தரப்புல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாராவது போய் பார்த்தாங்களா? எக்மோர் வரைக்கும் வந்தாச்சு. வேறொரு டீம் சட்டமன்ற தலைமைச் செயலக வாசல்லே போராடினார்கள். ஒரு போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் ஒரு வார்த்தை கூட சொல்றதற்கு என்ன அப்படிங்கிறது இருக்கு. அதே போல் தூய்மை பணியாளர்கள் திரும்ப சென்னைக்கு நடுவில் உங்களுக்கு நம்ம வெளியில் வேண்டாம், சென்னைக்குள்ளேயே அவர்களுடைய போராட்டம் என்பது அடையாளமாக நடந்தது. அதில் தொடங்கி பார்த்தீங்கன்னா முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஐ திங்க் அங்கன்வாடி ஊழியர்கள் நினைக்கிறேன். அதே போல் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக செவிலியர்கள், இப்படியான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வேண்டாம் சென்னைக்குள்ளே நடந்தது. நீங்க போய் ஒரு ஆதரவு குறைஞ்சபட்சம் அவர் கடந்த காலத்தில் பனையூர் காட்சி வர சொல்லி பார்க்குற ஒரு முயற்சியை எடுத்தார். அப்படி ஒரு சிம்பாலிக்காக கூட நீங்க அட்லீஸ்ட் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே இப்படி கூட போறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கலன்னா அது என்னவாக இருக்கிறது? அது இஷ்யூ நடக்குது. அரசாங்கம் பார்க்கல அப்படிங்கிறத நீங்க போய் அவங்களுக்கு உரையாடல் செய்வதற்கு என்ன சிக்கல்? ஒருவேளை ரொம்ப கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் பண்ணுவார். திமுக ஆட்சியில் பல கோரிக்கைகளை வைத்து இங்கே சென்னையில் போராடி இருப்பாங்க. அவர் என்னன்னா நம்ம போய் இதை செய்வோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம காலத்தில் இருந்த அந்த பிரச்சனை இருக்கு. நம்ம செஞ்சு தரலன்னா திமுக நாங்கள் வந்தால் செய்கிறோன்ட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ போய் நம்ம செய்வோம்னாலும் அவங்க அது திரும்ப தவறான வாக்குறுதி ஆயிரும்னு அவர் போகாமலே விட்டதெல்லாம் டிவிகே ஸ்கோர் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஐ திங்க் செவிலியர்கள் இந்த மாதிரி தான் ஆகும்போது கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுறாங்க நள்ளிரவில். அன்றைக்கு அந்த இரவோடு இரவாக ஆதவர்ஜுனா அவர்களும் அநேகமாக புசியானது இன்னொருவர் நிர்மல்குமார் நினைக்கிறோம் போய் நள்ளிரவில் அவங்க அப்படி இங்கேருந்து வலுக்கட்டாயமாக ஏற்றப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் இறக்கப்பட்ட செவிலியர்களை பார்த்து அவங்க பேசுகிறாங்க. அது ஒரு விஷயத்தை கடந்தது இல்லையா? இந்த பட்ஜெட்லேயே சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பள்ளிகளுக்கு திட்டங்கள் ஒதுக்கி இருக்காங்க. மாணவர்களுக்கு கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு நிதிகள்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, ஓகே. ஆனால் அந்த நிதிகள் திரும்ப நமக்கு ரிட்டர்ன்ஸா வர்றதுக்கு அங்க பல்கலைக்கழக பேராசிரியர்களே இல்லையே, நிறைய பற்றாக்குறைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் ஏன் திமுக பேசல அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இதை இப்போதைக்கு சட்டமன்றத்துக்குள்ள பேசிட்டு தான் இதுக்கப்புறம் அவங்க பொதுவெளிக்கு அவங்க கொடுத்த பட்ஜெட்ல இருந்து அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறதுல இது ஒண்ணு. இதுல என்னன்னா முதல் 2 நாட்கள் இவங்க யாரும் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. பட்ஜெட் வெளியில ஆக்சுவலா நேற்றைக்கு ஒரு உணர்வு இருந்தது. அது சரியா தவறாங்கிறத ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரை விடவும் ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் பின் பாயிண்டா நேற்றைக்கு பொது பட்ஜெட் முடிஞ்ச பிறகு பேசினாரு. இன்னைக்குமே ரொம்ப அதனுடைய நுணுக்கங்களுக்குள்ள போய் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பட் இன்னொரு அதிமுக நண்பர் ஒருவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எல்லா பாயிண்ட்டையும் அவர் வெளியிலே பேசிட்டாருங்க, சட்டமன்றத்துக்குள்ள இதெல்லாம் வச்சு ஒன்னொன்னா கொளுத்தி போடணுங்க, அவர் வெளியில பேசினே திரும்ப ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு உணர்வு தெரிவிச்சாரு. சரி தவறா அல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கலா அணுகணும் அப்படின்னு சொல்றீங்க. உள்ள பேசிட்டு அதற்கு பிறகு நீங்க கண்டினியூஸா கூட நகர்த்தலாம். இதுல வேற ஒரு உதாரணம் எடுக்கணும்னா, ஏறத்தாழ ஒரு வாரம் வரைக்கும் அரசு வழக்கறிஞர்கள் போடாம இருந்தபோது வழக்கறிஞர்களை வச்சு எல்லா மாவட்ட நீதிமன்றங்கள் வாசல் நீங்க போராட்டம் நடத்திருக்கலாம். சிம்பிளா அது அந்த இடத்துல அடையாளமா நடந்திருக்கலாம். அதை தாண்டி பார்த்தா இவங்க இப்ப சர்வேலன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஸ்கூலுக்கும். ஏறத்தாழ 3 நாட்களுக்கு மேல ஆச்சா. அது வேடச்சந்தூர் பக்கத்துல ஒரு பள்ளியினுடைய குடிநீர் தொட்டியில மலம் கலந்த பைய மலத்தை
சுமந்திருக்கக்கூடிய பையன் உள்ள வீசி உள்ள போயாச்சு. ஜோதிமணி அவர்கள் நேரில் அது சம்பந்தமா பார்த்துட்டு அது உண்மைதான், நான் எஸ்பிட்டையும் கலெக்டர்ட்டையும் பேசியிருக்கேன், அவங்கள நாங்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தி தண்டிப்போம் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. அப்ப சம்பவம் நடந்திருக்கு. அரசு இப்போ வரைக்கும் மறுக்கல, அரசு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. மிகப்பெரிய கட்சிகளாக இருக்க இங்க யாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலங்கிறது தான் இப்போ நமக்கு சிக்கலாக இருக்கிறது. திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரியும் தெரியல. அப்ப கடந்த காலத்துல நீங்க உடனே ஒருவேளை இந்த இடத்துல யோசிக்கிறாங்களா, நம்ம அப்ப இது நடந்த போது வேங்க வேலுக்கு போலன்னு அப்படியெல்லாம் யோசிச்சா நீங்க பாலிடிக்ஸே பண்ண முடியாது. நீங்கள் அன்றைக்கு செய்தது தவறு தான், அது நீங்க அதனால இன்றைய தவிர நம்ம கேட்க வேண்டாங்கிற இடத்துக்கு போய் அந்த ஃப்ரீ பாஸை கொடுக்குறாங்களான் இருக்கு. இஷ்யூஸ் வரும் பொழுது நீங்க அதை தட்டிலே வைத்து கொடுக்கப்படுகிறதும் கூட அதை எப்படி எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் அவருக்கு எதிராக போகுது இல்லை, சம்பந்தப்பட்டவர்களை போய் நீங்கள் சந்தித்து ஒரு உரையாடலை செய்வது என்பதை கூட திமுக முயற்சி செய்யாமலே விடுகிறதோ என்கிற பார்வை வருது. சுவாமிநாதன், இப்போ புனைவளவு நிறைய விஷயங்கள் சொன்னார். திமுக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்களை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க? அவங்க மேகதாது விஷயத்தை பேசணும் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அவங்களோட ட்ரம்ப் கார்டா என்ன விஷயம் இஷ்யூ இருக்க போகுது? இல்ல, முக்கியமா நீங்க அவர்களே குறிப்பிட்டதன்படி காவிரி மேகதாது பிரச்சனையை முதல்ல ரொம்ப ஹைலைட்டா அதுக்குதான் ஒத்திவைப்பு தீர்மானம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுதான் முதல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார்கள்.